வணக்கம். வாங்க, நாம எல்லாரும் இன்னைக்கு ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஆகப் போறோம். நம்மளோட கேஸ் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 2500 வருஷமா உலகத்தோட பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கே தண்ணி காட்டின ஒரு பயங்கரமான மர்மம். அதுதான் அணுவோட உண்மையான கதை. நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே, ஏன் நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்கிரீன், நீங்க சுவாசிக்கிற காத்து, ஏன் நீங்களே கூட உண்மையிலே எதால செய்யப்பட்டிருக்கு? பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. நம்மளோட இந்த துப்பறியும் பயணம் இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனா பாருங்க, இந்த கேள்விக்கான பதில்லாம் சட்டுன்னு ஒரே நாள்ல கிடைச்சிடல. இது 2000 வருஷத்துக்கும் மேல தலைமுறை தலைமுறையா நடந்த ஒரு பெரிய அறிவியல் தேடல். இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி. ஒவ்வொரு விஞ்ஞானியும் அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க விட்ட இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. சரி, நம்மளோட இந்த டிடெக்டிவ் கதையில முதல் க்ளூ எங்க கிடைக்குதுன்னு பாப்போமா? வாங்க, டைம் டிராவல் பண்ணி 2000 வருஷம் பின்னாடி போலாம். பண்டைய கிரீஸ்க்கு. ஆமா, இங்க இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ கிமு 400ல டெமோக்ரிட்டஸ்னு ஒரு தத்துவஞானி அவர் ஒரு செம ஐடியாவை சொல்றாரு. என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் உடைச்சிக்கிட்டே போனா கடைசியில உடைக்கவே முடியாத ஒரு சின்ன துகள் மெஞ்சும், அதுக்கு பேரு அட்டோமோஸ் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம நோட் பண்ணணும். இது எந்த ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியும் சொன்னது இல்ல. இது முழுக்க முழுக்க அவரோட சிந்தனையிலிருந்து வந்த ஒரு தத்துவம், அவ்வளவுதான். சரி, இப்ப மறுபடியும் டைம் மெஷின்ல ஏறுவோம். கிர்ன்னு 2000 வருஷம் முன்னாடி வருவோம். இங்கேதான் நம்ம கதைக்குள்ள முதல் உண்மையான டிடெக்டிவ் என்டர் ஆகுறாரு. அவர் பேரு ஜான் டால்டன். சும்மா ஒரு யோசனையா, ஒரு தத்துவமா இருந்த விஷயத்துக்கு முதல்ல அறிவியல் ஆதாரத்தோட வந்தவர் இவர்தான். இது நாம அணுவ பத்தின முதல் ஒஃபிஷியல் கேஸ் ஃபைல்னு சொல்லலாம். டால்டனோட தியரி நமக்கு 5 முக்கியமான க்ளூஸ் கொடுக்குது. 1, எல்லா பொருளும் உடைக்க முடியாத சின்ன சின்ன அணுக்களாலானது. 2, ஒரே மாதிரியான தனிமத்தோட அணுக்கள் எல்லாம் பார்க்க, செயல்பட ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ங்கிறது வேற ஒன்னும் இல்ல, அணுக்கள் அதோட இடத்த மாத்தி அமைச்சுக்கிறது தான். ஆனா இந்த கோட்பாட்ல ஒரு பெரிய ஓட்டை இருந்துச்சு. என்னன்னா, டால்டன் ரொம்ப உறுதியா சொன்னாரு, அணுக்களை உடைக்கவே முடியாதுன்னு. ஆனா நம்ம கதையில ஒரு செம்ம ட்விஸ்ட். அணுவுக்கு உள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருந்த ஒரு துகளை கண்டுபிடிச்சப்போ மொத்த கேஸுமே தலைகீழா மாறிடுச்சு. இந்த இடத்துல தான் அடுத்ததா வராரு ஜே தாம்சன். அவர் இந்த கேஸ்ல ஒரு சர்ப்ரைஸ் விட்னஸ கண்டுபிடிச்சு அணுவோட அமைப்பு பத்தின நம்மளோட புரிதலையே அப்படியே மாத்தி போட்டாரு. தாம்சன் சொன்ன மாடலுக்கு பேரு பிளம் புட்டிங் மாடல். அது என்னன்னா, அணுங்கிறது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற புட்டிங் மாதிரி ஒரு உருண்டை. அதுக்குள்ள நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற எலக்ட்ரான்கள் அங்கங்க பிளம்ஸ் பழம் மாதிரி பதிஞ்சிருக்குமா. சோ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இனிமே அணுவை உடைக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா இங்கேயும் ஒரு புது சிக்கல் வந்துச்சு. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் இப்படிதான் இருக்குங்கிறது வெறும் ஒரு கெஸ் தான். அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. அதனால நம்மளோட அடுத்த டிடெக்டிவ் எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் இந்த பிளம் புட்டிங் மாடல ஒரு கைப்பாத்திரலான்னு முடிவு பண்ணாரு. அதாவது ஒரு பெரிய டெஸ்டுக்கு உட்படுத்த முடிவு செஞ்சாரு. ரதர்ஃபோர்டோட அந்த ஃபேமஸான தங்கத்தகல சோதனை இருக்கே, அது ஒரு குற்றவாளிய புடிச்சு வச்சு தீவிரமா விசாரிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த சோதனையோட முடிவு நம்ம கதையோட போக்கியே மாத்தின ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். வாங்க, அந்த சோதனையை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல ரொம்ப மெல்லிசான ஒரு தங்கத்தகடு மேல ஆல்ஃபா துகள்களை வேகமா அனுப்புனாங்க. பிளம் புட்டிங் மாடல் படி பார்த்தா எல்லா துகள்களும் எந்த தடையும் இல்லாம நேரா அந்த பக்கம் போயிருக்கணும். ஆனா அங்க நடந்ததே வேற. நிறைய துகள்கள் நேரா போச்சு, ஆனா சிலது லேசா விலகி போச்சு, ரொம்ப சிலது அப்படியே போன வேகத்துல ரிவர்ஸ்ல திரும்பி வந்துருச்சு. இது எப்படி இருந்துச்சுன்னு ரதர்ஃபோர்டே சொன்னாருன்னா, ஒரு டிஷ்யூ பேப்பர் மேல நீங்க ஒரு பீரங்கி கொண்ட சுடுறீங்க, அது உங்க மேலேயே திரும்பி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாரு. அப்படி ஒரு ஷாக். இந்த ஆச்சரியமான ரிசல்ட் சில புரட்சிகரமான முடிவுகளுக்கு வழிவகுத்துச்சு. இதுல இருந்து என்ன தெரிய வந்துச்சுன்னா, 1, அணுவோட பெரும்பாலான பகுதி காலியிடம். 2, அணுவோட நடுவுல ரொம்ப சின்னதா ஆனா ரொம்ப அடர்த்தியா பாசிட்டிவ் சார்ஜோட ஒரு நியூக்ளியஸ், அதாவது அணுக்கரு இருக்கு. 3, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற எலக்ட்ரான்கள் இந்த நியூக்ளியஸ சுத்தி வருது. ஆக பிளம் புட்டிங் மாடல் தப்புன்னு நிரூபணமாயிடுச்சு. ஆனா நில்லுங்க, இந்த புதுசா கண்டுபிடிச்ச சோலார் சிஸ்டம் மாதிரி இருக்கிற மாடல்லையும் ஒரு பயங்கரமான பிரச்சனை இருந்துச்சு. அப்போ இருந்த பிசிக்ஸ் விதிகள் படி ஒரு எலக்ட்ரான் நியூக்ளியஸ சுத்தி வந்தா அது தொடர்ந்து அதோட சக்தியை இழந்து ஒரு செகண்டுக்கும் குறைவான நேரத்துல சுருண்ட போய் நியூக்ளியஸ் மேல விழுந்துடணும். அப்படி நடந்தா நம்மள சுத்தி இருக்கிற எந்த பொருளுமே நிலையா இருக்காதே. ஏன் அணுக்கள் நொறுங்கி போகாம இருக்கு? இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு.
இந்த ஸ்டெபிலிட்டி புதிரை தீர்க்கிறதுக்காக தான் நம்மளோட அடுத்த ஹீரோ என்டர் ஆகுறாரு. அவர் பேரு நீல்ஸ் போர். அவர் இந்த பிரச்சனைக்கு ஒரு புரட்சிகரமான சொல்யூஷனோட வந்தாரு. போர் என்ன பண்ணாருன்னா, அப்போ இருந்த பிசிக்ஸ் ரூல்ஸே கொஞ்சம் வளைச்சு சில ராடிக்கலான புது ஐடியாக்களை சொன்னாரு. அவர் தியரி படி எலக்ட்ரான்கள் இஷ்டத்துக்கு எங்க வேணா சுத்த முடியாது, அதுக்குன்னு சில குறிப்பிட்ட ஸ்டேபிளான பாதைகள், அதாவது எனர்ஜி லெவல்ஸ் இருக்கு. அந்த பாதைகள்ல சுத்துற வரைக்கும் எலக்ட்ரான்கள் அதோட சக்தியை இழக்காது. ஒருவேளை அதுக்கு எனர்ஜி கிடைச்சா அது அடுத்த லெவலுக்கு ஜம்ப் பண்ணும், எனர்ஜியை வெளிவிட்டா கீழே இருக்கிற லெவலுக்கு ஜம்ப் பண்ணும். இதுதான் குவாண்டம் உலகத்தோட முதல் ஜன்னல்னு சொல்லலாம். போரோட இந்த மாடலோட மிகப்பெரிய சக்சஸ் என்ன தெரியுமா? அது வரைக்கும் சயின்டிஸ்டுகளுக்கு புரியாத புதிரா இருந்த ஒரு விஷயத்த அது பக்காவா விளக்கிடுச்சு. அதுதான் ஹைட்ரஜன் அணு வெளியிடுற ஒளியோட லைன் ஸ்பெக்ட்ரம். முதல் தடவையா ஒரு தியோரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட்டை ரொம்ப துல்லியமா விளக்குச்சு. இது ஒரு பெரிய பிரேக் த்ரூ. சரி, இப்போ நம்மளோட இந்த டிடெக்டிவ் கதையோட ஃபைனல் வேர்டிக்ட்க்கு வருவோம். அதாவது இப்போதைக்கு இருக்கிற ஃபைனல் வேர்டிக்ட். இதுதான் ஷ்ரோடிங்கர் மாதிரியான பல விஞ்ஞானிகள் சேர்ந்து உருவாக்குன நவீன குவாண்டம் மாடல். இது கொஞ்சம் விசித்திரமானதும் கூட. இங்க தான் நம்ம கதையில கடைசி ட்விஸ்ட் வருது. ஆர்பிட்க்கும் ஆர்பிட்டலுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். போர் சொன்ன ஆர்பிட்ங்கிறது சூரியனை ஒரு கிரகம் சுத்தி வர்ற மாதிரி ஒரு தெளிவான வட்டமான பாதை. ஆனா நவீன மாடல் சொல்ற ஆர்பிட்டல்ங்கிறது ஒரு பாதை கிடையாது. அது ஒரு 3D மேகம் மாதிரி. அதாவது அந்த மேகத்துக்குள்ள எலக்ட்ரான் எங்க வேணா இருக்கலாம், ஆனா சில இடங்கள்ல அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதாவது ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். இதுக்கு மேல எலக்ட்ரான் சரியா இங்க தான் இருக்குன்னு நம்மால உறுதியா சொல்லவே முடியாது. பாருங்க, இந்த ஒரே ஒரு ஸ்லைட் 2500 வருஷ பயணத்தை எவ்வளோ அழகா சுருக்கமா காட்டுது. டெமோக்ரிட்டஸோட ஒரு சிம்பிள் தத்துவத்துல ஆரம்பிச்சு ஷ்ரோடிங்கரோட சிக்கலான கணித மாடல் வரைக்கும். இதுல ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? போக போக ஒவ்வொரு புது கண்டுபிடிப்புக்கும் நடுவுல இருந்த டைம் கேப் எப்படி குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு பாருங்க. இதுதான் அறிவியலோட அசுர வளர்ச்சி. ஆக மொத்தம் அணுவை தேடுற இந்த பயணம்ங்கிறது கரெக்டான பதில கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு தப்பான ஐடியாவை அதைவிட பெட்டரான, இன்னும் முழுமையான ஒரு புது ஐடியாவால மாத்துற ஒரு தொடர்கதை. கேள்வி கேட்கறதும் சந்தேகப்படுறதும் சோதனை செஞ்சு பார்க்கறதும் தான் அறிவியலோட உண்மையான குணம். கடைசியா ஒரு கேள்வி. போன 100 வருஷத்திலேயே நம்மளோட புரிதல் இவ்ளோ தலைகீழா மாறிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்க. அடுத்த 100 வருஷத்துல இந்த அணு இன்னும் என்னென்ன ரகசியங்களை தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கலாம்? இந்த மர்மம் இன்னும் முடியல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை சொல்லுங்க.